இது நாட்டை ஆள்றது ப்ரொடக்டிவ் கிடையாது, நான் ப்ரொடக்டிவ். இது எல்லாம் அடிமை தொழில், பிச்சைக்காரனாக்குற வேலை இது. எது 3000 ரூபாய் கொடுக்குறதா? மக்களே பிச்சைக்காரனாக்குற வேலை. எங்க ப்ரொடக்டிவிட்டி எங்க இருக்கு? இது ப்ரொடக்டிவ் எக்ஸன்ஸே என்னன்னா 3000 இது எல்லா பொங்கலுக்கு இல்லையே, எலெக்ஷன் பொங்கலுக்கு தானே வருது. அப்போ அது என்ன அதனுடைய பேக்ரவுண்டு அண்டர் லைங் மீனிங் என்ன அதுக்கு? இது நத்திங் பட் ஓட்டுக்கு கரப்ஷன், அவ்வளோதான். பாயிண்டடாக சொல்லாமல் ஓட்டுக்கு கரப்ஷன். மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் வந்து அந்த மூமெண்ட்ல என்ன அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதுதான். இந்தியன் ஓட்டர்ஸு எந்த கவர்மெண்ட் எப்படி வேணும் தூக்கி எறியத்துக்கு தேர் கேப்பபிள் ஆகும். ஜெயிக்க வைப்பாங்க, ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்றதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்டுடைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். பார்ட்டிஸ் மே டைம் எனி டைம் மாறண்டு. இவங்க சொல்லாங்கல்ல அரசியல் எப்போ வேணா கூட்டணி அது இதுன்ற. அதே மாதிரி மக்களுடைய இம்ப்ரெஷனும் எப்போ வேணா இதுவாகும். ஒரு பிக்சர் இதெல்லாம் கிடையாது. அதான் இந்தியன் பாப்புலேஷன் ஹஸ் காட் இஸ் இன்னேட் விஸ்டம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட பகுத்தறிவு இருக்கு, வேலை செய்யும் அவங்களுக்கு. அது யாரை எங்கே பகுத்து வைக்கணுமோ வச்சுருவாங்க. இப்போ இது 3000 ரூபாய் எப்படி கொடுத்தா நல்லதா? நல்லது, அதான் சொல்கிறேன்னே. பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு தான் பெரிய கவர்மெண்ட் அது. அதான் அந்த 3000 மிச்சம் 4 பொங்கலுக்கு காணுமே, முன்னாடி இருக்க பொங்கலுக்குலாம். எலெக்ஷன் பொங்கலுக்கு மாத்திரம் எதுக்கு? அதுக்கு முதல்ல எல்லாம் சொல்லட்டோம். இந்த 3000த்துல வந்து விடிவு காலம் வந்துடும்னா அது ஒன்றும் ப்ரொடக்டிவிட்டி இதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். ரெண்டாவது இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து?